படாது. என்ன படிக்கணும்? கடைசியா நாம எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நீட்டணும் அப்படி. சொல்லுங்க பாபு. என்ன படிக்கணும்? எந்த சந்தர்ப்பத்துல நீட்டணும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். படிச்சீங்க? படிச்சோம். சொல்லுங்களேன், உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, சவுண்ட் விட்டு போட்டுருங்க. சவுண்ட் விட்டு விட்டு வருது. போட்டு படிப்பேரு அதெல்லாம் போட்டு படிப்பில்ல மேல போடுங்க சொல்லாங்க அப்புறம் படிப்பேச்சு அப்புறம் மேல போட்டு சொல்லாங்க மேல போடுங்க சொல்லாங்க அப்படி படிப்புதான் மேல போடுங்க அதெல்லாம் வாங்க மேல போடு சொல்லாங்க இதுதான் நதியால பூரம் வந்தாலும் தெரியும் நீங்க பார்க்க தெரியல நீங்க வாங்கிட்டு வாங்க பல வாங்கிட்டு வாங்க உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, நான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? அதான் வெயிட் பண்ணி விட்டேன், உங்களோட ஆன்சர் வரும் வரைக்கும். இடையில கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆகி விளங்கல அவுட் ஆயிட்டு விளங்கல. மரம் வந்து என்ன? இடையில கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆகி அவுட் ஆகிட்டு மரம் வந்து இப்ப சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், இப்ப சவுண்ட் ஓகே. லாஸ்ட் என்ன படிச்சேன்? லாஸ்டா நீட்டுதல்னு ஒரு பாடம் படிச்சோம். வெரி குட். நீட்டுதல் என்ன அரபுல சொல்றது? மத்து. மத். வெரி குட். மத் எத்தனையா டிவைட் பண்ணோம்? வெரி குட். ரெண்டா டிவைட் பண்ணோம். ரெண்டா டிவைட் பண்ணோம். வெரி குட். இதெல்லாம் ரெண்டும் குறியீடுகளும் எழுத்தும். சொல்லுங்க அப்போ குறியீடுகளை. குறியீடுகள் வந்து ஃபத்ஹா ஃபத்ஹா மத்தா, கஸ்ரா மத்தா, லம்ம மத்தா, அடுத்தது மறந்து. என்ன அடுத்தது? யோசிங்க யோசிங்க யோசிங்க. அலிஃபுக்கு மேல வர ஒரு குறியீடு. என்ன? அலிஃபுக்கு மேல வர ஒரு குறியீடு. அந்த அலிஃபுக்கு மேல வர குறியீடு. மிச்சம் நீட்டுறதுக்கு வர ஒரு குறியீடு. மிச்சம் சொன்னா ஒன் டே ஃபுல்லா போதுமா? இல்ல, அப்ப மிச்சம் ஒரு ஒன் டே ஃபுல்லா நீட்டலாம் அப்படியா? 2 செகண்ட்ஸுக்கு மதி நீட்டுறதுக்கு வர குறியீடு.
2 செகண்ட்ஸுக்கு மாதிரி 2 நீட்டுறதுக்கு வர செகண்ட் குறியீடு. அப்படியே அவங்க சொல்லி தந்தான் அப்படியா போன கிளாஸ்ல அப்படியே அவங்க சொல்லி தந்த பட்டுச்சு அதான் முக்கியம். இல்ல. அப்ப என்ன சொல்லி தர பட்டுச்சு சொல்லி தந்தா கேட்கணும். சொல்லித்தரப்பட்டுண்டா இல்லைங்கிறீங்க அப்ப எப்படி சொல்லி தரப்பட்ட அதானே தேவை. சொல்லி தரல எப்படின்ட்டு என்ன ஹம்தா சொல்லி தரப்பட்டியா சொல்லி தரலையா? சரியா? ஆ சொல்லித்தரப்பட்டுச்சு. சொல்லி தரல சொல்லி தந்தீங்க. சொல்லி அதான் சொல்லி தந்ததுதான் கேட்கிறேன். போன கிளாஸ்ல உங்களுக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணது நான் போன கிளாஸ் லாஸ்டா சொன்னேன். நாங்க டே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றதுக்கெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நான் ஸ்டார்டிங் உங்கள்ட்ட கேட்பேன் எந்த தூரம் நீங்க அதை திருப்பி கேட்டுக்கிறீங்க அதுல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் மிகுது என்றால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதோட தொடர்பானது லிங்க் ஆனது கனெக்டட் ஆனது. அப்போ அதுகளை நீங்க மறந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது பின்னாடி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வைக்கிறதுக்கு கஷ்டமாயிக்கும். அதான் அந்த நோக்கத்துல இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். கடைசியா நீங்க சொன்னீங்க படிச்சது மத்த பத்தி படிச்சேன்னு சொல்லிக்கிறீங்க. வெரி குட் நல்லா ஓகேயா. அந்த மத்த பத்தி படிச்சதுல என்ன படிச்சுக்கிறோம் பாப்பமே. எழுத்தும் குறியீடும். ஆ எழுத்தும் குறியீடும் படிச்சுக்கிறீங்க. வெரி குட். அந்த விஷயம் வருது. அந்த எழுத்துக்கள் கூட எழுத்துக்கள் எத்தனை படிச்சுக்கிறீங்க சொல்லுங்க பாபு? 3. 3. எதெல்லாம் எழுத்துக்கள்? அலிஃப், யாக்கு மத்து வந்து யாக்கு சுக்கூன் வந்து வாவுக்கு சுக்கூன் வந்து. திருப்பி சொல்லுங்க. அலிஃப், யான்ற எழுத்துக்கு சுக்கூன் குறியீடு, வாவுன்ற எழுத்துக்கு சுக்கூன்ற குறியீடு. வெரி குட் மாஷா அல்லாஹ். இதுவும் சரி. இந்த பிரச்சனையும் சரி. அடுத்த பகுதி என்ன? அதான் முக்கியமான அடுத்த பகுதி குறியீடு. குறியீடுகள். அங்கதான் பிரச்சனை ஏன் அப்படியா? ஓ. இந்த பிரச்சனை இல்லாமலாம் கேளுமான்னு பாருங்க பாபு பாப்பேன். முதலாவது ஃபத்தா மத்தா, அப்புறம் கஸ்ரா மத்தா, அப்புறம் லம்ம மத்தா, அப்புறம் ட்ரை பண்ணா ஈஸி ஈஸி அந்த வருது மாஷா அல்லாஹ். மத்தினுடைய மத்தினுடைய குறியீடு. மத்தினுடைய அடையாளம் எப்படி சொல்லணும் அத? மத்தினுடைய அடையாளம். மத்தினுடைய அடையாளம் அவ்வளவு விஷயம். மத்தினுடைய அடையாளம். அடையாளம். வெரி குட். அது தொடர்பாக வேற ஏதாச்சும் படிச்சுக்கிறோமா அவ்வளவுதானா? அவ்வளவுதான் படிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். மேல ஓ. மத்தியினுடைய அடுத்த பகுதியும் படிக்கல. இன்னொரு விஷயம் மட்டும் தேடி வர சொன்ன இல்ல. அப்படி ஓ. என்ன தேடி நீங்க? வெரி குட்டா. என்ன தேடி என்ன கேள்வி தேடி கொண்டு வர சொன்னேன் பாப்பமே. நீங்க ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அதுல ஜி அந்த ஈயாக்க நஅபுது அது குறைவா நீட்டிப்படுது. ம்
இவங்க சவுண்ட காணும். ஆ நான் அது யாருக்கிட்டையும் கேட்கல. நான் நினைக்கிறேன் அந்த பாத்தீங்களா பாத்தீங்களா ஈயாக்கன முதல்ல நீங்க என்னத்தை என்ன அஹ், ஐடியாவோட வந்தீங்க? அந்த ஐடியாவை சொல்லுங்க. ஐடியா தான் எங்களுக்கு தேவை. அஹ், அந்த அலிஃப்லயும் அலிஃபும் யாவும் அந்த மத்துடைய 2 எழுத்து வந்திக்குது. ஆஹா. நஸ்ட ஐன்ல ஒரு எழுத்து தான் வந்திக்குது. விலங்கல்ல விலங்கல்ல. எப்படி எப்படி புதிய கண்டுபிடிச்சீங்க, மாஷா அல்லா. எப்படி எப்படி ஈயாக்கல ஒரு ஒரு அலிஃப் வந்திக்குது. அலிஃப் ஓகே. இல்ல, 2 மத்துடைய 2 எழுத்து வந்திக்குது. ஆ நஸ்ட ஐன்ல மத்துடைய ஒரு எழுத்து வந்திக்குது. ஆஹா. அப்படியா? சரியா? தெரியும். அதான் திருப்பி தெரியாது வருது விட. அப்படித்தான் நான் ஐடியா நினைக்கிறேன். பண்ணிட்டு வந்தேன். ஆ சரி சரி. நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்லி தரேன். இன்னைக்கு அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். எப்படி அது வருது, என்ன விஷயம் என்கிறத விளங்கப்படுத்துவேன். கவனமா கேட்டுக்கொள்ளணும். இது வந்து மிக முக்கியமான பாடம். நீங்க மறக்கக்கூடாத, மிக தெளிவாக ஞாபகத்துல வச்சு கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஓ, சரி, கொஞ்சம் நீங்க அதை சரி, நாங்க இந்த இதுக்கு படிக்க போற தலைப்பு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தலைப்பு வாசிங்க பாப்போம். என்ன தலைப்புன்னு பாப்போம். நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். இதான் தலைப்பு, படிக்க போற தலைப்பு. அப்படின்னா என்ன விலங்கு தலைப்பு, என்ன விலங்கு சொல்லுங்க பாப்போம். அஹ், நிப்பாட்டி ஓதுற இடத்துல அஹ், ஏன் கூட நீட்டு ஏன் குறைவா நீட்டுற அது மாதிரி நீட்டுதல் தொடர்பான அடிப்படை. வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒன்று நீட்ட போறீங்கன்னால், ஒரு இடத்துல நீட்ட போறீங்கன்னால், அந்த நீட்டுறது என்கிறது வந்திக்கிறதா, அது ஏன் நீட்டணும் என்கிறத பத்திய பாடம் தான் இந்த பாடம். Right? நீட்டு ஓ, தொடர்பான, மத்துவ தொடர்பான பாடம் தான் இந்த பாடம். சரி. ஆஹ் இப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். உங்களோட வசனத்துக்கு வருவோம். சரியா? திருப்பி நல்லா ஞாபகம் ஆ, வச்சுக்கோங்க. நிறைய கேள்வி கேட்பேன். சரியா? நிறைய கேள்வி ஆ, கேட்பேன். கட்டாயம் படிக்கிற விஷயங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயமும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் இன்னொரு சப்ஜெக்டோடு நேரடியாக லிங்க் கனெக்ட் ஆன பாடம். அதனால மறக்க இயலாது. இப்ப இதுல பாருங்க, இந்த பாடம், இந்த மத்திட்ட இதுதான் பேர். இது பேர் என்ன? எப்படி சொல்லி தந்தீராம்? மத்தினுடைய அடையாளம். மத்தியினுடைய அடையாளம் என்று சொல்லி தந்தீங்க. இப்ப நீங்க இதை மறக்கவே முடியாது. நீங்க மறக்கிறது பிழை. மறக்கவே முடியாது. மறக்கிறது பிழை. Right. இப்ப இதை பாருங்க, விஷயத்துக்கு வருவோம். நெக்ஸ்ட் வாங்கிட்டேன். இப்ப இதுக்கு 3 வகையான ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன ரூல்ஸ்? 3 வகையான ரூல்ஸ். 3 வகையான ரூல்ஸ் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தருவேன். 3ஐயும் கவனமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதலாவது ஆ, பாருங்க, வசனத்தினுடைய இறுதி, அதாவது நீங்க நிறுத்தி ஓதும் இடம் வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா சொல்லி மத்து செய்யப்பட்டு நிறுத்தி மத்து ஓதக்கூடிய செய்ய இடம் என்ன செய்யணுமா? சுக்கூன் செய்யப்படாது. சுக்கூன் செய்யப்படாது. ஆ.
நிறுத்தி ஓதக்கூடிய இடம் சுக்கூன் செய்யப்பட்டு சொல்லுங்க. செய்யப்படல். அப்படின்னா என்ன மீனிங்? அஹ், நிறி நிப்பாட்டுற இடத்துல ஓதுற எழுத்து வந்து சுக்கூனோட இருக்கிறது. சரி, சுக்கூன் நாங்க சுக்கூனை மாத்தி ஓதுறது. அப்படின்டா நஷ்ட ஐந்தா நாங்க அதுக்கு அந்த சொல்லுங்க. குட். நூனுக்கு சுக்கூன் வச்சு ஓதுறது. நூனுக்கு சுக்கூன் வச்சு ஓதுறது. சுக்கூனை வச்சு ஓதுறது. வெரி குட், வெரி குட். சரி, இப்ப இந்த இடத்துல நூனுக்கு சுக்கூனிக்குதா? இல்ல. இல்ல. நாங்க என்ன செய்வோம் அந்த இடத்துல? லம்மா துண்ணுக்கு பதிலா சுக்கூன் வச்சு ஓதுற. எஸ், நாங்க அந்த இடத்துல சுக்கூனை வச்சு ஓதுவோம். நாங்க அந்த இடத்துல சுக்கூனை வச்சு ஓதுவோம். சரி, இப்ப பாருங்க விஷயத்த. அப்ப முதலாவது கேட்டகரி இந்த இதுக்கு சுக்கூனை வைக்கிறது முதலாவது கேட்டகரி. ரெண்டாவது அதற்கு முன். அப்ப அதுக்கு முன்னுக்கு நான் எந்த எழுத்து? யா. சரியா பாருங்க. யா. சுவர். அப்படியா? ஓ. யா. அந்த யா என்ன செய்யணுமா? என்ன எழுத்தாம் அது? சொல்லுங்க, வாசிங்க. அதற்கு முன் மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது எழுத்துக்களில் ஒன்று வந்திக்கணுமாம். அப்படியா சொல்லிக்கான்? ஓ. வந்திக்குதா? அப்படி ஓ. என்ன வந்திக்கு? மத்தினுடைய எழுத்து வந்திக்குது. வெரி குட். மத்தினுடைய எழுத்து வந்திக்கு. சரி, அது இப்ப மூணாவது ரூல்ஸுக்கு வரும். மூணாவது அப்படி என்றால் இப்படி இரண்டு வந்துச்சு என்றால், அதாவது வசனத்துல கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வைக்கிறோம் என்றது நடைபெற்று, அதே போல வேற என்ன? அதுக்கு முன் எழுத்து 4, 5, 6 அளவுக்கு அதுக்கு முன்னுக்கு 2 இல்லாட்டி 3 சாரி, அதுக்கு முன்னுக்கு இப்ப எந்த எழுத்து நாங்க நிட்டணும்? ஐன. ஆயினா நிட்டணும். எத்தனை செகண்ட் நிட்டணுமா? 2 இல்லாட்டி 3 செகண்ட். இப்ப உங்களோட விஷயம் சரியா? இப்ப நீங்க நீட்டுறது சரியா? கூட நீட்டுறது. ஓ. கூட நீட்டுறதுங்கிறது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா வச்சு நீட்டி கொண்டிருக்கிறீர்கள், அது போல. 2 இல்லாட்டி 3 செகண்ட். எஸ், அந்த நீட்டுற என்ற அளவு கட்டாயம் சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? நீட்டுற என்ற அந்த அளவை சரியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எத்தனை அளவு நீட்டுறதுங்கிறதுக்கு விளங்கி கொள்றதுக்கு அல்லது விளையாபித்திரும். சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். சரி, இதான் நம்மளோட முக்கியமான. அப்ப இந்த வசனம் எப்படி ஓதணும்? ஓது காட்டுங்க பாப்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். பிள்ளையே நஸ்தஈன் 2 செகண்ட் நீங்களா? மினிமம் லெவல் 2 செகண்ட். பாப்பமே கம்தாகி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இப்ப நான் கேட்கிறேன் நஸ்தஈன், அது 2 செகண்ட். அப்படியா? கையில வச்சிக்குதா? இல்ல. இல்ல. அப்ப நீங்க வச்ச பார்த்து தான் பலாம். இப்ப நஸ்தஈன் ட்ரை பண்ணுங்க. நஸ்தஈன். இப்ப என்ன ஓதுற பலமையா ஓதுற ஸ்டைல்ல இருந்து டிஃபரெண்ட் ஆகுதுனா? ஓ. ஆ ஓ. ஏனது அப்படித்தானே?
சரியாக ஓதுறனால் அந்த மாதிரியான வேறுபாடுகளை நாங்க சந்திக்கணும். அப்பதான் எங்களோட ஓதல் சரியான ஓதாக வரும். இன்ஷா அல்லாஹ். அஹ் இந்த மாதிரி வசனத்துல இறுதியை நீங்க எடுத்து நீங்க ராகம் எடுத்து ஓதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த கிளாஸ் நான் உங்களை அந்த அந்த ராகத்துக்கு வரணும். போன கிளாஸ் நான் ராகத்தை பத்தி படிப்பிச்சுக்கிறேன். ஓ அதை பத்தி நான் கேள்வி கேட்கல. இந்த கேள்வி கேட்டதுக்கே டைம் முடிஞ்சு போயிடுது. அதை கேள்வி கேட்டா சேர்த்து பிரச்சனை போயிடுமா? படித்த விஷயங்களை கவனமா குயிக் ஆன்சர் பண்றதுக்கு ஏற்ற வகையில ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். அதான் முக்கியமா. ஆம் ம். ஜஸாக்கல்லாஹ்